நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்பது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் அதை அனுசரிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்றது மட்டும்தான் ஒரு இலாக்காவினுடைய சட்டம்னு சொன்னமே தவிர, நாம் கொடுக்கக்கூடிய ரிப்ளையில் எல்லாத்துக்குமே பிரின்சிபல் ஆஃப் நேச்சர் இட் இஸ் எகெயின்ஸ்ட் த கேனன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இது ஒரு காமன் வேர்டு. எமக்கு எங்கெங்கே சாதகமாக இருக்கோ பின்னால் தான் கோர்ட்டுக்கு லீகலாக போகலான்னா திஸ் இஸ் எகெயின்ஸ்ட் த கேனன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்ற வாசகத்தை பயன்படுத்தக்கூடியது இட் இஸ் எ காமன் வேர்டு அதில். அதனால் ஒரு ப்ரிலிமினரி என்கொயரிலையும் கூட நாம் இதெல்லாம் நம்ம தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை, அது பேசிக் கடமை. ஏன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம போன மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணோம், முதல் மீட்டிங்லேயும் டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளோட டிசிப்ளின் ரூல்ஸுங்கிறது இட் இஸ் ஏ குவாசி ஜுடிஷியல், அதாவது இட் இஸ் நாட் ஏ ஜுடிஷியல். இப்போ கிரிமினல் கேஸாக இருந்தால் இந்த வழக்குக்கு இந்த தண்டனை அப்படின்னு தண்டனை ப்ரிஸ்கிரைப் பண்ண மாதிரி குவாசி ஜுடிஷியலில் கிடையாது. ஒரே குற்றத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு விதமான தண்டனை, மற்றவருக்கு மற்ற விதமான தண்டனை கொடுக்கலாம், அது அந்த அதிகாரிகள் நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறதுனால இது இந்த குவாசி ஜுடிஷியல் பவரை நம்மளால் அந்த பவருக்கு நாம் ஃபைட் பண்ணுற நேரத்தில் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஒரு பெரிய முக்கியமான ஒரு அரணை நம்ம வச்சுக்கணும். எந்த ஒரு நேரம் வரும்பொழுது கூட எந்தெந்த இடத்தெல்லாம் இயற்கை நீதிக்கு முரணாக எங்கெங்கெல்லாம் செயல்பட்டு இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம நோட் பண்ணணுன்றதை நம்ம முக்கியமாக சொன்னோம். அதனால் இந்த பிரின்சிபல் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல நாம் நோட் பண்ணணுமோ அந்தந்த இடத்தெல்லாம் தவறாமல் நம்ம நோட் பண்ணிவிடுவோம். அப்படின்றதில் நீங்கள் யாருக்கும் ஒரு ரெண்டு விதமான கருத்துக்கள் தேவையில்லை அப்படின்றது நான் சொல்கிறேன். அடுத்து நேற்று நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இந்த ப்ராசிக்யூஷனில் ஒரு என்ன ஒரு வரம்பு, வாட் ஆர் ஆல் த லிமிட்ஸு அப்படின்றத பற்றி நம்ம போன தடவை நம்ம மெயினாக நாம் டிஸ்கஸ் பண்ணலை. ஆனால் போன தடவை டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு கம்ப்ளைண்ட் வந்தனா ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அதை விசாரித்து விட்டு அந்த விசாரணையிலே உண்மை இருக்கும் என்று தொடர்ந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை தொடரலாம் அப்படின்றது தான் நம்ம ஒரு சிசிஎஸ் கான்ட்ராக்ட், அதாவது கான்ட்ராக்ட் ரூல்ஸ் விதிகளின்படி தவறு செய்திருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட்டால் ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது தான் நம்முடைய பேசிக்காக நம்ம வச்சோம். இப்போ ஒரு ரிப்போர்ட் ஒன்று வருது, ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா, ஒரு மெயில் காணாமல் போயிடுது, இல்லை ஹைவேல போகும்பொழுது ஒரு ராபரி வந்துடுது, இல்லை ஆஃபீஸில் ஒரு மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் கேஷ், அந்த கேஷ் மிஸ்அப்ரோப்ரியேஷன் நடந்ததுனால அதில் அதில் இருக்கக்கூடிய அந்த என்கொயரி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு செய்திகள் ஆஸ் ஏ எஸ்பிஎம் நமக்கு அந்த செய்திகள் வந்தாலோ ஆஸ் ஏ பிஏ நமக்கு வந்தாலோ ஒரு ஃபைனான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி இருக்கக்கூடிய எந்த ஒரு தவறுதலாக இருந்தாலும் பழைய ரூல் படி நம்ம டெலகிராம் கொடுக்கணும். இப்போ இருக்கிற ரூல் படி வி ஷுட் சென்ட் இமெயில். ஏன்னா இப்போ ஏற்கனவே இருக்கிறது டெலகிராம்ன்றதெல்லாம் இப்போ இமெயிலில் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதனால் நம்ம இம்மீடியட்டாக வாட் எவர் பி தி இர்ரெகுலாரிட்டிஸ் நோட்டீஸ்டு டூரிங் தி ஆஃபீஸ், நம்முடைய ஆஃபீஸ் அவர்ஸ்லேயோ அல்லது நம்முடைய கீழே இருக்க யாரோ சபார்டினேட்ஸோ இருந்தால் அதை உடனடியாக நம்ம ஒரு கொடுக்கணும். ஒரு கேஸ் ஒன்று ரிப்போர்ட் ஆகிடுது அப்படின்னா அந்த கேஸ் ரிப்போர்ட் ஆனதிலிருந்து 3 மாதத்திற்குள்ளாக என்கொயரி ஷுட் பி கம்ப்ளீட்டட். இப்போ 3 மாதத்துக்கு மேலே என்கொயரி கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு என்கொயரி ப்ரொலாங் பண்ணக்கூடாதுன்றது நம்முடைய, இன்னும் சொல்லப்போனால் அது இட் இஸ் எ ஸ்டாண்டிங் ஆர்டர். அதாவது போஸ்டல் கம்ப்ளைண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டில் காம்பிடியம் ஆன் போஸ்டல் கம்ப்ளைண்ட்டில் பேஜ் நம்பர் 15 1990 கொடுத்துருக்கக்கூடிய வெரி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி வாட் எவர் பி தி கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு தட் ஷுட் பி என்கொயர்டு வித்தின் 3 months அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய இது. இப்போ நமக்கு ஒரு ப்ரைமரி அஃபண்டர் இவர் தான் அந்த ஃப்ராடை பண்ணியிருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னாலே ஒரு மிஸ்அப்ரோப்ரியேஷன், ஒரு எஸ்பியில் ஒரு ஃப்ராடு, ஒரு எஸ்ஏஎஸ் ஏஜெண்ட் ஒரு ஃப்ராடு பண்ணியிருக்காரு அப்படின்றது ஏதாவது கொஞ்சம் வெளியில் அந்நியர்த்தாய் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸை 3 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஆக்ஷன் அண்டர் த பப்ளிக் அக்கௌண்டன்ட் டிஃபால்ட் ஃபேக்ட் அப்படின்றதில் கீழே
ஆக்சுவலாக வந்து பப்ளிக் அக்கௌண்டன்ட்ஸ் டிஃபால்ட் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தோட கவர்மெண்ட் அட்வொகேட்டை உடனடியாக அதை கொடுத்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே கான்ஃபிஸ்டிகேட் பண்ணிடணும். ஃபார் விச் தெர் இஸ் நோ 3 months டைம். இவர் தான் ஒரு குற்றவாளி என்பது நமக்கு வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரியக்கூடிய நேரத்திலே இந்த நிர்வாகமானது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சட்டத்தின் கீழ் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அவர் என்றால் அவர், அவருடைய மனைவி, அவருடைய குடும்பம், நெருங்கிய பிளட் ரிலேஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை கான்ஃபிஸ்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு முறையை வந்து உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இப்போ என்ன நடக்குது? இப்போ நம்ம ஒரு யதார்த்தமாக பார்க்க போனோம் அப்படின்னா யாருமே இந்த 3 மாதத்துக்குள்ளே முடிக்கிறது இல்லை. நிதானமாக என்கொயரியை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு எப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாங்க. அதுக்குள்ளே அந்த ஃப்ராட் பண்ணவங்களும் போயிடுவாங்க, SAS ஏஜென்ட்டும் காணாமல் போயிடுவாங்க. நெட் ரிசல்ட்டு த என்டையர் அமௌண்ட் இஸ் பீயிங் ரெக்கவர்டு ஃப்ரம் தி போஸ்டல் எம்ப்ளாயீஸ் அண்டர் த கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ். அதனால் ஒரு கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் வரும் பொழுது நீங்கள் இந்த 3 மாதத்துக்குள்ளாக இந்த என்கொயரியை கண்டக்ட் பண்ணிங்களா? இன்றைக்கி வந்து ஒரு போஸ்டல் கம்ப்ளைண்ட்ஸ் மேனுவல் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சரத்தாக இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் அண்டர் பப்ளிக் அக்கௌண்டன்ட்ஸ் டிஃபால்ட் ஆக்ட் படி நீங்கள் அவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து கான்ஃபிஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த நடவடிக்கையை நீங்கள் வந்து மேற்கொண்டீங்களா அப்படின்றத வந்து டெஃபினட்டாக வந்து அதில் கேட்கணும். அதே போல் ஒரு ஃப்ராட் ஒன்று நடக்குது அப்படின்னா, அதாவது நம்முடைய என்கொயரியில் பின்னால் வரப்போகுது ஒரு ரூல் 14 என்கொயரி ஒன்று நடக்குது அப்படின்னா, அந்த ரூல் 14 என்கொயரியில் நாம் தவறு செய்ததாக சொல்லக்கூடியது எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணால் தான் நாம் வந்து என்கொயரியை நடத்த முடியும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை காமிக்காமல் ஜெராக்ஸ் காப்பியை காமிச்சிட்டு இந்த ஜெராக்ஸ் காப்பி தான் ஒரிஜினல்னு சொன்னால் அது ஏற்றுக்கக்கூடாது. அதுக்கு தான் ரொம்ப தெளிவாகவே நம்முடைய சட்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரம்பகால விசாரணை நடக்கின்ற பொழுதே அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அத்தனையும் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து காமிச்சு, நான் இத்தனையும் நான் சரியாக இருக்கிறது என்பதை நான் பார்த்து விட்டேன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று வாங்கணும். அந்த அக்னாலஜ்மெண்ட் வாங்கலைன்னா நாளைக்கு என்கொயரியும் பொழுது, ஏன்னா அதை நேற்று விட்டு போச்சு, போன வாரம் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது விட்டு போச்சு, முக்கியமானது ஒன்று. அந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வாங்கினால் ரூல் 14 என்கொயரி நடக்கிற நேரத்தில் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் காமிச்சிட்டேன், அதனுடைய இதுதான் இது அப்படின்ற மாதிரி காமிக்கலாம். அப்போ கூட நம்ம டிஸ்பியூட் பண்ணலாம். எங்கிட்ட காமிச்ச டாக்குமெண்ட் வேறு, இது வேறுன்ற மாதிரி கேட்கலாம், காமிக்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை அந்த நேரத்தில் ஜெராக்ஸ் எடுத்து அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுங்கன்னா அது நம்ம ஆரம்ப கட்ட விசாரணையின் பொழுதே நாம் கேட்டு பெறலாம். அதனால் நம்ம ஒரு சப்சைடரி அஃபெண்டராக இருந்தாலும் சரி, பிரின்சிபல் அஃபெண்டராக இருந்தாலும் சரி, ஆரம்ப கட்டத்திலேயே அந்த நம்ம ஸ்டேட்மெண்ட் வாங்குகிற நேரத்திலேயே நம்மள்கிட்ட ஒரிஜினலை காமிச்சு அந்த ஒரிஜினல் நம்ம பார்த்து தான் நம்ம வந்து ரிப்ளையை கொடுக்கணும். நம்ம அது மாதிரி ஒரிஜினல் நமக்கு தரலை, காமிக்கலை அப்படின்னா ஒரிஜினலை பார்த்தா தான் நம்ம கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு வி ஆர் ஹேவிங் எவ்ரி ரைட், ஈவன் இட் இஸ் ஏ கம்ப்ளைண்ட். யாரோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க வராங்கன்னா, ஐ வாண்ட் டு வெரிஃபை த கம்ப்ளைண்ட், அதனோட ஜெனியூனஸ் என்னன்றதை பார்க்கணும், நான் வெரிஃபை பண்ணணும்னு நம்ம கேட்கறதுக்கான வி ஆர் ஹேவிங் எவ்ரி ரைட். இதில் வந்து எந்த விதமான டிலேயும் ஆகக்கூடாது. அதே போல் வந்து ஒரு போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இந்த ஒரிஜினல் எல்லாத்தையுமே, அதாவது சப்போஸ் ஒரு கேஸ் வந்து ஒரு போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா, போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி கேஸ் வருதுன்னா, அந்த மாதிரி கேஸ்களை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு, டாக்குமெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாலேயே, அதாவது ஈவன் கோர்ட்டுக்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணாலே கோர்ட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதனால் அந்த டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட கொடுத்துட்டு சம்மந்தப்பட்டவர்கள் அதை வந்து நான் ஒரிஜினலில் படிச்சுட்டேன்னு சொல்லி எழுதி வாங்கி வைக்கணும். இட் இஸ் எ மஸ்ட். ஃபெயில்யூர் ஆன் த பார்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன், இட் கேனாட் பி டேக்கன் ஆஸ் எ ரூல்ஸ் டு பனிஷ் அவர் அஃபிஷியல்ஸ். அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. அதில் இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. இன்றைக்கி தேதியில் வந்து ஏதான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் லாஸ் ஒன்று நடக்குது அப்படின்னா, 1 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு ஃப்ராடோ அல்லது ஒரு லாஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ஐபிஓவோ அல்லது ஏஎஸ்பிஓ போய் அதை வெரிஃபை பண்ணலாம்.
₹1,00,000 ₹2,00,000 வரைக்கும் வந்தது அப்படின்னா இப்போ டிவிஷனல் ஹெட்டு தான் போகணும். அதே போல் வந்து 2,00,000 5,00,000 வரைக்கும் அந்த ஃப்ராடோட குவாண்டம் இருந்தது அப்படின்னா ஒரு ரீஜனல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏடி அல்லது ஏபிஎம்ஜி தான் போகணுமே தவிர எஸ்எஸ்பி வந்து அதை ஸ்பாட்டில் என்கொயரி பண்ணக்கூடாது. அதே போல் 5 lakhsக்கு மேலே போயிடுதுன்னா இட் ஷுட் பி ரெஃபர் டு தி டைரக்டரேட். அந்த 5 அதாவது வந்து எல்லாமே வந்து 5 lakh மேலே போனாலே வெதர் இட் இஸ் சர்க்கிள் லெவலில் இருந்தாலும் சரி அல்லது ரீஜனல் லெவலில் இருந்தாலும் சரி இட் ஷுட் பி ரிப்போர்ட்டட் டு தி டைரக்டரேட். 5 lakhsக்கு மேலே போச்சு அப்படின்னா அது மாதிரி வரணும். இப்போ ₹2,00,000 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராடு எது நடந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் ஆஃபீஸ் தான் வந்து அதுக்கு வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கணுமே தவிர அவங்க தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள், அவங்க தான் பார்க்கணுமே தவிர அதை வந்து சர்க்கிள் ஆஃபீஸுக்கோ டைரக்டரேட்டுக்கோ அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய 2019 வந்து இருக்கக்கூடிய மாற்றம், 21/10/2019 வந்து இருக்கக்கூடிய மாற்றம். அதன்படி ₹1,00,000 ₹2,00,000 வரைக்கும், ₹1,00,000 வரைக்கும் ஏஎஸ்பிஐபி, ₹2,00,000 வரைக்கும் எஸ்பி, அதுக்கு மேலே 5 லட்சம் வரைக்கும் ஆர்ஓ. அதுக்கப்புறம் போனால் இட் ஷுட் பி ரெஃபர் டு டைரக்டரேட். டைரக்டரேட் வில் டிசைட் ஹூ வில் இன்வெஸ்டிகேட் ஃபர்தர். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடியது. இன்றைக்கி வந்து ஒரு என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலும் சரி அதிகபட்சம் அதை வந்து முடிக்க வேண்டிய பீரியட் என்பது 6 months, 6 மாதத்திற்கு மேலே. இது ஒரு முக்கியமான ஆர்டர், 1988 வந்த முக்கியமான ஆர்டர். அந்த 1988 வந்த முக்கியமான ஆர்டர் படி எந்த டிபார்ட்மெண்டல் இன்வெஸ்டிகேஷன் இன் ஆல் ஃப்ராட்ஸ் that should be completed within 6 months from the date of detection of the fraud. என்னைக்கு டிடெக்ஷன் ஆச்சோ அதிலேருந்து 6 மாதத்திற்குள்ளாக அந்த கேஸை வந்து முடிக்கணும். இப்போ வந்து என்னென்ன கேஸ் வந்து ஹெட்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு வந்து நம்ம இன்டிமேட் பண்ணணும்னா எஸ்பிஓ அல்லது ஏஎஸ்பிஓ they cannot decide. they have to refer the case to RO. என்ன மாதிரினா ஹைவே ராபரிஸ், ஒரு ஹைவே ராபரிஸ் நடந்தாலோ, லாஸ் ஆஃப் மெயில்ஸ், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அல்லது ஒரு ஏர் கிராஷ் நடந்து அதனால் ஒரு லாஸ் ஆஃப் மெயில் வந்தது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்கள்லையோ, இல்லை ஒரு ஆஃபீஸை உடைச்சி பூட்டை உடைச்சி உள்ளே நுழைஞ்சி அதில் ஏதாவது லாஸ் இருந்தாலோ, அல்லது கவர்மெண்ட் மணியை வந்து ஒரு மிஸ்அப்ரோப்ரியேஷன் பண்ண மாதிரி இருந்தாலோ, அதே போல் ஒரு ஆர்டிகளை வந்து ஒரு டேம்பர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எடுத்துருக்கிற மாதிரி தெரிஞ்சாலோ, அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்லேயோ ஒரு வயலன்ஸ்லேயோ ஒரு போஸ்டல் அஃபிஷியல் வந்து இறந்துட்டார் அப்படின்றதா அந்த செய்தியோ, அதே போல் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ, இல்லை ஏதாவது ஒரு மெயில் ஒரு வேன் காணாமல் போயோ, இல்லை ஒரு டெக்காயிட் வந்து நம்முடைய மெயில் வேனை அட்டாக் பண்ண மாதிரியோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே, அதாவது தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்ட்ராடினரி நேச்சர். ஒரு ஆர்டினரி நேச்சரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதெல்லாம் அந்தந்த டிவிஷனல் ஹெட் தே கேன் டேக் டெசிஷன். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை வந்து they should immediately report to the regional head. அதுலேயும் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு இது இருந்தது, ஏதாவது ஒரு மிஸ்அப்ரோப்ரியேஷன் இருந்ததுன்னா ஆக்ஷன் வில் பி இனிஷியேட்டட் பை தி டிவிஷனல் ஹெட். பட் இன்டிமேஷன் ஷுட் பி கிவன் டு த ரீஜனல் ஆஃபீஸ். 10,000 குறைஞ்சிருந்தது அப்படின்னா அதை வந்து இட் நீட் நாட் பி ரிப்போர்ட்டட் டு த ரீஜனல் ஆஃபீஸ், நோ நெசசிட்டி அட் ஆல். இட் கேன் பி டிஸ்போஸ்டு பை த டிவிஷனல் ஹெட் ஹிம்செல்ஃப். பட் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இட் ஷுட் பி ரிப்போர்ட்டட் டு த ரீஜனல் ஹெட். அது வந்து முக்கியமாக இருக்கக்கூடியது. அதே போல் இப்போ நம்முடைய போஸ்ட்மேன் ஒருத்தர் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் சில தபால் பார்சல் எல்லாத்தையும் வந்து அப்படியே மாடு கடிச்சிருச்சு, இல்லை தொலைஞ்சி போச்சு, திருடு போயிடுது அப்படின்னா அவர் என்ன நம்பர் ஆர்டிகளை எடுத்துகிட்டு போனார், எந்த ஊரில் புக்கிங்ன்றதை வந்து நம்முடைய டிபார்ட்மெண்ட்டோட நோட்டீஸ் போர்டில் இட் ஷுட் பி எக்ஸிபிட்டட். அவங்க அடுத்த ஆக்ஷன் என்னன்றது அடுத்த விஷயம். பட் என்ன ஆர்டிகள் தொலைஞ்சி போச்சுன்றதுக்கு கன்சர்னுக்கு நம்ம இன்டிமேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு போகிறச்சே இந்த ஆர்டிக்கல்லாம் இட் வேர் லாஸ்ட் அப்படின்றத வந்து we should display in the notice board of the office. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவாகும். இன்றைக்கி ஒரு ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஒரு
இந்த ப்ராசிக்யூஷன் இருக்கிறதுல, அதாவது வந்து ஒரு ஃப்ராட் இருக்கும் பொழுது ஒரு ஃபைனான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி இருந்ததுன்னா, அதாவது வந்து ஒரு இன்டென்ஷனலாக ஃப்ராடு பண்ணினா அப்படின்னா தட் ஷுட் பி ரிப்போர்ட்டட் டு த போலீஸ். இது வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் இருக்கிற மாதிரியே போலீஸோட ஆக்ஷனும் வந்து இட் இஸ் கம்பல்சரி. அப்படி வரும்பொழுது முன்னால் வந்து நமக்கு வந்து 5,000 rupees இருந்தது. நவ் இட் ஹாஸ் பீன் ரிவைஸ்டு. முதல்ல 500 rupees, 5,000 rupees தான் இந்த வைபிள் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இருந்தது. அதுக்கு உள்ளே இருந்தால் நம்ம போலீஸுக்கு தர வேண்டியதில்லை. இன்றைக்கி அதனுடைய லிமிட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன இருந்தது அப்படின்னா, அவங்க எவ்வளோ ரூபா செக்யூரிட்டி கட்டுறாங்களோ அந்த செக்யூரிட்டி அமௌண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா தட் ஷுட் பி ரிப்போர்ட்டட் டு தி போலீஸ். ப்ராசிக்யூஷன் ஷுட் பி மேட். இதுதான் ரூல். அதில் ஒரு செக்யூரிட்டி பாண்டுன்னு எடுத்துட்டால் அப்போ வந்து 2,000 ரூபா, 5,000 ரூபா இப்படி தான் இருந்தே தவிர அதுக்கு மேலே போட. அப்புறம் அட் த மோஸ்ட் 10,000 rupees இப்போ மாறிச்சு. அதில் இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய செக்யூரிட்டி பாண்டு வந்து இப்போ 1 lakh ஆகிட்டாங்க. ஜிடிஎஸ்னுடைய செக்யூரிட்டி பாண்ட் என்பது 1 lakh ஆகிடுது. ஆனால் அந்த 1 lakhக்கு வந்து இந்த வைபிள் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் வந்து அதுக்கான எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. ஸோ ஆஸ் பர் த எக்ஸிஸ்டிங் ஆர்டர் ஓகே, ஆஸ் பர் த எக்ஸிஸ்டிங் ஆர்டர் 1 lakh rupee வரைக்கும் ஃப்ராட் இருந்தால் இட் நீட் நாட் பி ரெமிட்டட் டு தி போலீஸ். ப்ராசிக்யூஷனுக்கு தரணுன்றது இட் இஸ் நாட் கம்பல்சரி. பிகாஸ் தெர் இஸ் நோ அமெண்ட்மெண்ட் டு தி ஆர்டர், தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி ஆர்டர். ஆஸ் பர் தி ஆர்டர் த வேல்யூ ஆஃப் தி செக்யூரிட்டி அமௌண்ட், த வேல்யூ ஆஃப் தி செக்யூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே போனால்தான் ப்ராசிக்யூஷன் ஃபார் த ஜிடிஎஸ் அப்படின்றது தான் ரூல் இன்றைக்கி. இப்போ வந்து செக்யூரிட்டி பாண்ட் 1 lakh ஆகிட்டாங்க. அவர் பீப்புள் ஹேவ் ஆல்ரெடி கிரெடிட்டட் தி அமௌண்ட். நவ் செக்யூரிட்டி இஸ் 1 lakh. ஸோ ஆஸ் பர் தட் ஆர்டர் ஈவன் ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கீழே இருந்தால் போலீஸ் கேஸில் கொடுக்கக்கூடாதுன்றதை நம்ம லோக்கலில் வந்து இப்போதைக்கு இன்டர்பிரேட் பண்ணலாம். நாளைக்கு ஆர்டர் வந்தால் நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த எக்ஸிஸ்டிங் ஆர்டர், வி கேன் யூட்டிலைஸ் இட். தீஸ் ஆர் ஆல் தி பாயிண்ட்ஸ் யூ ஷுட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். அதில் ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு கிரிமினல் ப்ரீச் சொல்லுவாங்க. அதில் அது கிரிமினலாக ஒரு பீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு நம்பிக்கை துரோகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே என்னென்ன செக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறச்சேயே நம்ம உதாரணமாக செக்ஷன் 161, 218, 262, 263, 379, 292, 403, 409 எல்லாமே இந்த காக்னிசிபிள் அஃபென்ஸ் பாங்க. இந்த காக்னிஃபில் அஃபென்ஸ் கீழே இந்த தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு எ பீரியட் ஹாஸ் பீன் ப்ரெஸ்கிரைப்டு இன் த ப்ராசிக்யூஷன். அதனால் ப்ராசிக்யூஷனில் அவங்கள நம்ம வந்து ஒரு அஃபிஷியலை வந்து ப்ராசிக்யூட் அனுப்பிச்சாலே இந்த சட்டத்தின் கீழே தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த குறிப்பிட்டும் இந்த ஒரு 6 சட்டம் தான் கிரிமினல் கோடில் இருக்கக்கூடிய முக்கியமானதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 6 சிபிசி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மெயினாக நமக்கு எடுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்படி எடுக்கிற நேரத்தில் அந்த மாதிரி ஒரு ப்ராசிக்யூஷனை வந்து ஒரு கண்டினியூ பண்ணுற நேரத்தில் அதில் வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு எல்லாத்தையும் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது டிபார்ட்மெண்ட்டோட கடமை. அதாவது இட் இஸ் ஏ ஜுடிஷியலில் போன உடனேயே, அதாவது குற்றம் சாட்டியவர்கள்தான் அவர்கள் குற்றவாளிகள் என்பதை நிரூபிக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து தான் நிரபராதி என்று நிரூபிக்க தேவையில்லை. திஸ் இஸ் ஜுடிஷியல். பட் குவாசி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்டல் என்கொயரி டிபார்ட்மெண்ட்டோட கேஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நாம் வந்து குற்றம் செய்யவில்லை என்பதையும் நாம் நிரூபித்தாக வேண்டும். 2 வித்தியாசம் இருக்குது. அதனால் இந்த ப்ராசிக்யூஷன் சைடில் சில நேரங்கள் போகிறச்சே பல கேஸுகள் அதை வந்து நிரூபணம் செய்ய முடியாமல் அது வந்து நமக்கு அஃபிஷியலுக்கு ஃபேவராக வந்து இருக்கக்கூடிய காலங்கள் கூட ஒன்று இருக்குது. அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற காலத்தில் இருந்தே இந்த ப்ராசிக்யூஷன் வந்து வைபிள் ஆஃப் ப்ராசிக்யூஷன் போக முடியுமா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து நம்ம பண்ணணுமே தவிர இது பண்ண முடியாது. அதே போல் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு, இந்த மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் மணி, இந்த மாதிரி ஃப்ராடு, இந்த மாதிரிக்கெல்லாம் போய் உட்காந்துட்டு நம்ம வந்து ப்ராசிக்யூஷன் பண்ண முடியும். ஆனால்
ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே அந்த ப்ராசிக்யூஷன் போடுறதுக்கு டிவிஷன் ஹெட்டுக்கு தே ஹேவ் நோ ரைட்ஸ். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஹெட், யாரோ ஒருத்தர் கரப்ஷன் வாங்கினாருங்கிறத நிரூபிக்கணும்னா கூட that should be processed by the police only. The Prevention of Corruption Act யூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து there is no power to the administrative jurisdiction. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரிகள் யாருமே the Prevention of Corruption Act they can simply make a complaint to the police, concerned police or CBI or somebody. It is there to decide. Our department has no role. ஆனால் மற்ற கேஸில் வந்து என்ன, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டில் இந்த கேஸ் வந்து ப்ராசிக்யூஷன் போகலாமா வேண்டாமா போட வேண்டாமான்ற அப் டு இப்போ 20,000 நினைக்கிறேன் இல்லையா? ஐ திங்க் வீரமணி, ஐ மே பி கரெக்ட், ரீசென்ட்லி ஆர்டர்ஸ் 20,000. 50,000. யா எஸ் 50,000. எஸ் யூ ஆர் கரெக்ட். நவ் அந்த வந்து 5,000 ஹஸ் பீன் மேட் ஆஸ் ஏ 50,000. இப்போ 50,000 வரைக்கும் வந்து நம்ம வந்து இப்போ ப்ராசிக்யூஷன் பண்ண வேண்டியதில்லை, இந்த கேஸ்லாம் நம்ம போலீஸ் தர வேண்டியதில்லை. பட் மற்ற கேஸ் எல்லாம் போலீஸ் கொடுத்தாகணும், அதில் கம்பல்சரியாக கொடுத்தாகணும். ப்ராசிக்யூஷன் இஸ் கம்பல்சரி. அந்த வைவல் ஆஃப் ப்ராசிக்யூஷன் வந்து அப் டு 50,000 கூட அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பிஎம்ஜிக்கு தான் இருக்கே தவிர பவர் வந்து வேறு டிவிஷன் ஹெட்டுக்கோ யாருக்குமே இல்லை. தே கேனாட் டிசைட் எனிதிங். இப்படி தான் பண்ண முடியும். இதுதான் அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சட்டம். அதனால் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே வந்து ஒரு ஏஎஸ்பியோ ஐபிஓ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் உடனே அவன் மேலே ஆக்ஷன் எடுங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் மாதிரி இருக்குமே தவிர தே கேனாட் ப்ராசிக்யூட் பண்ணுறது வந்து இட் இஸ் ஏ லுக் அவுட் ஆஃப் தி போலீஸ் அத்தாரிட்டிஸ் மட்டும்தான். அதில் அதே போல் வந்து என்னென்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், இதெல்லாம் சின்ன சின்ன பிட்டுகள், இதெல்லாம் கீப் இட் இன் யுவர் மைண்டு வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட், இம்மெட்டீரியல். பட் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் எவ்ரி திங். ஓகே, அதாவது வந்து இப்போ நம்முடைய ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ ஒரு சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸரோ தே ஆர் கம்மிங் டு தி போஸ்ட் ஆஃபீஸ். நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆளுடைய அந்த மணி ஆர்டர் புக்ஸை நான் வந்து ஐ வாண்ட் டு வெரிஃபை. இந்த விபி இன்சூர் வந்திருக்கான்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு வந்திருக்கான்னு நான் வந்து ஐ வாண்ட் டு கலெக்ட் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் நோ ரைட் டு டினை. இஃப் இட் இஸ் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் ஆர் சேல் டேக்ஸ் ஆஃபீஸ் யூ ஹாவ் டு ஷோ தம். இட் இஸ் அண்டர் ரூல் 14, ரூல் 17 ஆஃப் வால்யூம் 6 பார்ட் 1. அதுக்கு மாட்டேன்னு சொல்ல முடியாது. But at the same time, you should intimate the fact immediately to your divisional head. அதனால் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வரும்பொழுதோ அல்லது ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் வரும்பொழுதோ இல்லை நீங்கள் வந்து நான் வந்து மேலே பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. பட் அட் த சேம் டைம் ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் உட்காருங்க நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு they are urging and they are standing before us. And as per rule 17(1) volume 6 part 1 I have to give அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஒரு இமெயில் கொடுத்துருங்க. ஃபார் தி சேஃபர் சைடு யூ கேனாட் டினை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ். அது வந்து முக்கியமாக ஒரு மனசில் இருக்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃபிஷியன்சி இன் கேஷ் அண்ட் ஸ்டாம்ப் பேலன்ஸ், அது ஒன் ஆஃப் தி ஒரு மேஜராக இருக்கும். அதில் வந்து பணம் ஒரு கேஷில் ஒரு பணம் குறையிறது இந்த மாதிரி இருக்கும். அதில் அதுக்கெல்லாம் கூட வந்து அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அந்த கேஷ் அண்ட் ஸ்டாம்ப் வந்து உண்மையிலேயே ஷார்ட் அப்படின்னு ஒரு அந்த போகிற ஆஃபீஸர் வந்து நான் போனேன் இவ்வளோ ஷார்ட்டுன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஷார்ட் வர நேரத்தில் 2 இண்டிபெண்டன்ஸ் விட்னஸை வச்சு அந்த 2 இண்டிபெண்ட் விட்னஸ் நேரம் ஒரு இன்வென்ட்ரி போட்டு என்னென்ன பொருள் இருந்தது என்னென்ன பொருள் எடுத்தோம் அப்படின்றத போட்டு அந்த விட்னஸ்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் அவங்க ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால் நான் ஏஎஸ்பி நான் போன உடனே எனக்கு அங்கே வந்து ஒரு கேஷில் வந்து ஒரு 5,000 rupees ஷார்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபுள். இட் ஷுட் பி சர்டிஃபைடு பை 2 independent விட்னஸஸ். அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் இந்த ரூல் வந்து வால்யூம் 5 வந்து இந்த மாதிரியான ஃப்ராட் அண்ட் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வால்யூம் 5 பாருங்கள். எப்படி வந்து ஒரு சிசிஎஸ் ரூல்ஸில் என்ன நடைமுறை எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு நம்ம பார்க்கணுன்னா வால்யூம் 3 எப்படி நம்ம வச்சுருக்கோமோ அதே போல் வால்யூம் 5 உள்ளே போனீங்கன்னா
இந்த இன்வெஸ்டிகேஷன், அந்த இன்வெஸ்டிகேஷனில் எப்படி எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றத பற்றி நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு அதனுடைய முக்கியமாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதில் எல்லா ரூலுமே முக்கியமானது. வால்யூம் 5 உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு ஏதேனும் ஒரு ராபரி நடக்குது அப்படின்னா, the divisional superintendent, if available in the headquarters, he should go personally. நான் ஏஎஸ்பி அனுப்பிச்சிட்டேன், சப்டிவிஷனில் அனுப்பிச்சிட்டேன்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ராபரியோ திருடோ நடந்தேன்னா த டிவிஷனல் ஹெட் ஷுட் கோ பர்சனலி, பர்சுவேட் த போலீஸ் அண்ட் ஸ்டார்ட் த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். இது ஒரு முக்கியமான ரூல் 180 ஆஃப் வால்யூம் 5. இதுவும் நம்ம மைண்டில் வந்து நம்ம பேர் பண்ணிக்கணும். அதில் அதே போல் வந்து ஒரு ஃப்ராடு நடந்துடுது. ஃப்ராடு நடந்தவொன்னு நம்ம என்ன செய்வோம்? 100% வெரிஃபிகேஷன் நம்ம போடுவோம். 100% வெரிஃபிகேஷன் போடுற நேரத்தில் அது வந்து எத்தனை நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமானது ஒன்று. இந்த 10% வெரிஃபிகேஷன் போட்டால் வெதர் இட் இஸ் இன்ட்ரஸ்டட் டு மெயில் ஓவர்சியர், வெதர் இட் இஸ் இன்ட்ரஸ்டட் டு பப்ளிக் ரிலேஷன் இன்ஸ்பெக்டர் ஆர் எஸ்டிஐ, ஏஎஸ்பி, it should be completed within 3 months. 3 monthsக்கு மேலே எந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் வந்து கண்டினியூ பண்ணவே கூடாது. அது வந்து இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 3 monthsங்கிறது வந்து அது ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 50,000 வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு வைவல் ஆஃப் ப்ராசிக்யூஷனுக்கு நம்ம தர வேண்டியதில்லை. தட் இஸ் அண்டர் ரூல் 80 ஆஃப் தி வால்யூம் 3. ரூல் நம்பர் 80 ஆஃப் வால்யூம் 3. வால்யூம் 3 பற்றி நம்ம டெஃபினட்டாக வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் எ லாட் இன் த ஃபியூச்சர். வால்யூம் 3 அது வந்து இன்னொரு வேதா மாதிரி. அது நமக்கு எப்படி சிசிஎஸ் ரூல்ஸில் இருக்கக்கூடியதில் வந்து அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் வால்யூம் 3ல் நம்ம சொல்லியிருக்கோமோ, அந்த வால்யூம் 3 உள்ளே போகும்பொழுது இதெல்லாம் நிச்சயமாக வரும். ஸோ ஆஸ் பர் ரூல் 80 படி 50,000 வரைக்கும் வைவல் ஆஃப் ப்ராசிக்யூஷன் பிஎம்ஜி பண்ணிடலாம். தட் கேஸ் நீட் நாட் பி ப்ராசஸ் டு தி ப்ராசிக்யூஷன். அதே போல் ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் தி அமௌண்ட் ஆஃப் த செக்யூரிட்டி பாண்ட், இப்போ செக்யூரிட்டி பாண்ட் வந்து 1 lakh இதுதான் இருக்குது. அதில் எந்த ஒரு ஃப்ராடு கேஸோ, எந்த ஒரு எந்த விதமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஸோ, it should not be kept more than 2 years old in either DO or RO. 2 yearsக்கு மேலே பெண்டிங் இருந்தது அப்படின்னா the entire case should be brought to the notice of the Director General. அதே போல் வந்து டைரக்டரேட்டில் வந்து எவ்ரி ஜூன் அண்ட் டிசம்பர், ஒவ்வொரு வருஷமும் ஜூன் அண்ட் டிசம்பரில் they will collect the particulars about the pending cases of more than 2 years old. அந்த 2 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாத்தையுமே அதுக்கு என்ன செய்யணும், என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதே போல் சர்க்கிள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 6 monthsக்கு ஒரு தடவை தட் ஷுட் பி கேரிட் அவுட் இன் த மந்த் ஆஃப் மே அண்ட் நவம்பர். மே அண்ட் நவம்பர் 2 மாதமும் கம்பல்சரியாக என்னென்ன கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத ஸ்க்ரூட்னை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன விதமான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். இது வந்து பக்காவாக பண்ண வேண்டிய இது வந்து நிலைமை வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரூல்னு பார்த்தா இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரூல். இதில் நீங்கள் ரூல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன விதமான இன்வெஸ்டிகேஷனில் வந்து என்னென்ன ரூல் அட்ராக்ட் ஆகுன்றதை வந்து நம்முடைய அந்த நோட்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கிற நோட்ஸில் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் தயவு செஞ்சு, அதாவது நம்முடைய மெட்டீரியல் நம்பர் 14 dated 13/8 13/8 நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 120ல். ஏன்னா நான் இப்போ கண்டினியூஸ் பேஜ் நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா எல்லோரும் வந்து ஒரு கீப்பப் பண்ணுறதுக்காக முன்ன மாதிரி தனித்தனியாக கொடுக்காம கண்டினியூஸ் பேஜ் நம்பர் அலாட் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்லையும். அதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணால் நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக ரூல் 167, சூப்பர்வைசரிங் ஆஃபீஸரோட ரோலாக ரூல் 168, அதே போல் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் கேஸ் ரிப்போர்ட் பண்ணுமா 170, இந்த மாதிரி என்னென்ன ரூலில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயிலில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து யூ கேன் கோ த்ரூ இட். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும்பொழுது
ஸோ இந்த ரூலில் நமக்கு இருக்குது, இந்த ரூல் படி நம்ம வந்து உடனடியாக நம்ம வந்து இப்போ மிர்சா பிரவேஷ்னாமணியா அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும், என்ன மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணுமா, ரூல் 216 எடுங்க. கேஷ் அண்ட் ஸ்டாம்ப் பேலன்ஸில் நமக்கு ஷார்ட்டேஜாக, உடனே ரூல் 17 பாருங்கள். ப்ரெசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்டு, என்ன ரெக்கார்டெல்லாம் ப்ரெசர்வ் பண்ணணும், எத்தனை காலத்துக்கு ப்ரெசர்வ் பண்ணணும்னு பார்க்கணுமா, ரூல் 218 பாருங்கள். எல்லாமே வால்யூம் 5 இருக்கக்கூடிய இதெல்லாம் முக்கியமாக இல்லை. இப்போ ஒரு ஆர்எம்எஸ்லேருந்து வர பேக்கு வந்து ஒரு இன்சூர் பண்டிலாக இருந்தால் இட் ஷுட் பி ஓப்பன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த போஸ்ட் மாஸ்டர், அதே ரூல் நம்பர் 195 பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரூல் நம்பரை, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸுக்கு என்னென்ன தேவையோ அதனுடைய கிஸ்ட் எல்லாத்தையும் வந்து we have given under the page number 120 and 121. கைண்ட்லி கோ த்ரூ இட். அது நம்ம முக்கியமாக தெரிஞ்சிட்டா நமக்கு வந்து பின்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இப்போ இந்த வெய்வல் ஆஃப் ப்ராசிக்யூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே 5,000 rupees, இப்போ வந்து 50,000 rupees வெய்வல் ஆஃப் ப்ராசிக்யூஷன். இந்த 50,000 rupees வெய்வல் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இருக்கிறது வந்து இன்றைக்கி என்ஹான்ஸ் பண்ணினாலும் கூட இந்த போலீஸ் கேஸ் வந்து கிரிமினல் நேச்சரோடு இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணுமே தவிர, வெறும் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் கேஸ் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே ஒரு 50,500 ரூபா ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஷார்ட்டேஜ், ஒரே ஒரு நாளைக்கு டெம்பரரி மிஸ்அப்ரோப்ரியேஷன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். நீங்கள் வெய்வல் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கேளுங்கன்னா தட் இஸ் அண்டர் தி ப்ராக்ரேட்டிவ் ரைட்ஸ் ஆஃப் த PMGs. PMG கேன் டூ இட். If the mistake is not intentional, if the mistake is not a kind of fraud, the PMG can order the waiver of prosecution. Now the regional PMGs, அது வந்து நமக்கு இன்றைக்கி waiver of prosecution வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ரேட் யூனியனிஸ்ட்டும் நம்ம வந்து we should have an idea. அதில் அதே போல் வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரெக்கவரின்னு வந்தாலே உடனடியே வந்து கான்ட்ரிபியூட்டிவ் நெக்லிஜென்ஸ் கீழே போட்டு அமௌண்ட் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணி அதை அப்படி இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கவரி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஆஃபீஸருக்கும் ரைட்டாக பண்ணுறதுக்கான பவர்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு அன்ரெக்கவர்டு அமௌண்ட் இருந்தால் த டைரக்டர் போஸ்டல் சர்வீஸ் அவருக்கு வந்து ரைட்டாக பண்ணக்கூடிய ரைட்ஸ் அப் டு 1 lakh வரைக்கும் இருக்குது. 1 lakh வரைக்கும் அவர் ஹீ கேன் ரைட் ஆஃப். அதுக்கு மேலே போச்சுனாலும் வந்து யூ கேன் டேக் அப் த கேஸ் வித் த பிஎம்ஜி அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் லிமிட்ஸ் வந்து அன்ரெக்கவர்டு அமௌண்ட்டை வந்து ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதை கிளாஸை வந்து, அதாவது ஒரு கேஸில் 1 lakh, அது மொத்தமாக ஆசிய ஹோல் 1 yearக்குலாம் கிடையாது. ஆனால் அதை வந்து ரெக்கவரி பண்ணாமல் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே கான்ட்ரிபியூட் நெக்லிஜென்ஸில் எப்படியாவது பணத்தை பிடிங்கன்றாங்க. இந்த ரைட்டாக பண்ணக்கூடிய ப்ரொவிஷனை யாருமே இது வரைக்கும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யூஸ் பண்ண மாதிரி எங்கேயுமே நான் கேள்விப்படலை. ஏன்னா அவங்க யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. இதை எளியோ நம்ம வந்து ஹூக்கார் குரூப் பண்ணுறாங்களே தவிர நாம் சொல்லலாம் இது யாருமே இதில் சம்மந்தப்படலைன்னு வரக்கூடிய நேரத்தில் இந்த அமௌண்ட்டை வந்து இட் ஷுட் பி ரெக்கவர்டு, ஐ மீன் இட் கேன் பி ரிட்டர்ன் ஆஃப்ன்றதை வந்து நாம் டெஃபினட்டாக நம்மளால் எடுக்க முடியும். அதில் நம்மளால் வந்து இதை வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ரைட்டாக பண்ணணுன்ற கேட்குறதுக்கு நமக்கு இருக்குது. இப்போ இதில் நமக்கு அந்த ட்ரேட் யூனியனை பொறுத்த வரைக்கும் வி ஷுட் ட்ரை டு டூ இட். அதில் அதே போல் இந்த ப்ரொவென்ஷன் ஆஃப் பப்ளிக் இதில் ஒருவேளை இப்போ தான் ரூல் மாறிச்சான்னு எனக்கு தெரியல, லேட்டஸ்ட்டு பொசிஷன் எனக்கு தெரியல. குரு மாதிரி உள்ளவங்க யாராவது, குரு சிவம் மாதிரி உள்ளவங்க தான் ஐ வில் கரெக்ட் இட். ஒரு மெயிலோசியர் வந்து அவருடைய ஒரு மாதத்துக்கு வந்து 50 மணி ஆர்டர் வந்து வெரிஃபை பண்ணணும். பெய்டு மணி ஆர்டர் 50 வெரிஃபை பண்ணணும் ஒரு மாதத்துக்கு. அட்லீஸ்ட் வந்து ஒரு 25 மணி ஆர்டர். அதே போல் ஒரு ஐபிஓ இருந்ததுன்னா 25 மணி ஆர்டராவது அவர் வெரிஃபை பண்ணணும். திஸ் வாஸ் த ரூல் 355/293(1) ஆஃப் வால்யூம் 8. ஆனால் இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. சப்போஸ் ஒரு சப்பியமை மட்டும் கார்னர் பண்ணி நீ ஒழுங்காத கவனிக்கலைன்ற மாதிரி ஒரு சார்ஜ் ஷீட் கொடுக்குற நேரத்தில் இந்த ரூல் 293(1) நீங்கள் வந்து ஏன் அப்சர்வ் பண்ணலைன்ற கொஸ்டின் நம்ம கேட்க முடியும். புரியுதா? நம்ம சப்பியம் வந்து கொஞ்சம் நீ கவனிச்சிருந்தா பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் மணி ஆர்டர் அப்படியே பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த திஸ் ஃப்ராடு would have also been averted அப்படின்ற மாதிரி கூட நாம் வந்து நம்மளால் ஒரு கேஸில் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து இந்த ரூலெல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம அந்த நேரத்தில் உபயோகப்படுத்துறது அப்படின்றதுக்கு வந்து நம்ம நிச்சயமாக இதில் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு
தெரிஞ்சிக்க வேண்டியது. அதே போல் வந்து இப்போ வந்து இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். அதே போல் ஒரு நான் சமீபத்தில் ஈரோட்டில் இந்த ஐஆர் பிரான்ச்சில், ஈரோடு டிவிஷனல் ஆஃபீஸில் ஐஆர் பிரான்ச்சில் ஒரு ஒரு 2 ஆஃபீஸில் ஃப்ராடு, சிவகிரின்னு ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃப்ராடு, இன்னொரு 2 இடத்துல ஆஃபீஸ் ஃப்ராடு நடந்தது. அங்கே இருக்கிற எஸ்பிஎம் வந்து அவர் மேலே சஸ்பிஷன் இருக்குன்னு சொல்லி அங்கே போன அந்த அதிகாரி வந்து ஐஆர் ரிப்போர்ட்டில் எழுதி செகண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போட்டு, செகண்ட் வெரிஃபிகேஷன் போல அந்த ஏஎஸ்பி அவங்களெலாம் விட்டாங்க. அதுக்கு காரணமாக இருந்த எஸ்பியை விட்டாங்க. ஐஆர் பிரான்ச்சில் நீ ரிமைண்டர் தரலன்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே ரூல் 16 சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அப்புறம் நம்ம தலையிட்டு அதை சென்ஷூராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம். அது அடுத்த விஷயம், ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக ஒரு ஐஆர் பிரான்ச்சில் இருந்தேன்னா ஒரு சப்டிவிஷனில் எஸ்டிஐ வந்து ஒரு ஆஃபீஸை இன்ஸ்பெக்ட் பண்ணாருன்னா ஈ ஷுட் சப்மிட் இஸ் ஐஆர் வித்தின் 10 days. 10 நாளைக்குள்ளே அந்த ஆஃபீஸுக்கு வந்து அவருடைய ஐஆரை வந்து அவர் சப்மிட் பண்ணியிருக்கணும். அதாவது அதே போல் விசிட்டிங் போயிருந்தாருன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் 10 நாள், விசிட்டிங் போனால் 1 வாரத்துக்குள்ளே சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேலே 15 நாளைக்குள்ளே கன்சர்ன்டு ஆஃபீஸில் வந்து ஒரு பேராவைஸ் கமெண்ட் கொடுக்கணும். எனிஹவ் த என்டையர் ப்ராசஸ் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 1 month. அதே போல் வந்து ஒரு இவர் வந்து நம்ம போகிறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு எஸ்பி வந்து ஒரு ஆஃபீஸில் போகிறார் அப்படின்னா, எஸ்பி ஆஃபீஸில் இன்ஸ்பெக்ஷன் போகும்பொழுது அவர் வந்து வித்தின் 1 monthக்குள்ளே, அதாவது வந்து இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ஷுட் பி கிவன் வித்தின் 1 month, விஆர் ரிப்போர்ட் வித்தின் 15 days நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா இட் இஸ் ஹைலி இர்ரெகுலர். அதாவது வந்து 2 மாதத்துக்குள்ளாக விசிட்டிங் ரிப்போர்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்க்கிள் ஆஃபீஸில் வந்து 3 மாதத்துக்குள்ளே இதனுடைய அவங்களுடைய சர்க்கிள் ஆஃபீஸோட ரிப்போர்ட்டை வந்து கம்ப்ளீட் ப்ராசஸை வந்து என் பண்ண வேண்டியது வந்து வித்தின் 3 monthsக்குள்ளே அவங்க பண்ணியாகணும். ஆனால் இந்த ஐஆர் ரிப்போர்ட்டை நம்ம வந்து பெரும்பாலும் வந்து இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டு ஒழுங்காக வராது, அது இஷ்டத்துக்கு வரும், அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் நெக்லிஜென்ஸ் கீழே நம்மளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் ஐஆர்னு சொன்னேன்னா நீ 15 நாளில் அனுப்பிச்சிருக்கணும், நீ 10 நாளில் அனுப்பலை, நீ அனுப்பிச்சிருந்தால் அதை ஃப்ராடு உட் ஹவ் பீன் அவர்டட், இட் உட் ஹவ் பீன் டிடக்டட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்தால் தெரிஞ்சுக்கிறதுக்காக the time limit for submission of IR, the time limit for disposal of paras of IRங்கிறதையும் வந்து இட் இஸ் எ மஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. இதை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு கைண்ட்லி பேர் இட் இன் யுவர் மைண்ட். ஆல் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் டு யூ. நீங்கள் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கலாம், படிச்சிருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் அதில். அதே போல் இந்த செகண்ட் இன்ஸ்பெக்ஷனுங்கிறது வந்து நோ டெலிவரி ஆஃபீஸரு தான் அந்த செகண்ட் இன்ஸ்பெக்ஷன் உண்டு. இது வந்து இயர்லி ஒன்ஸு கம்பல்சரியாக யாராவது ஒருத்தருக்கு அலாட் பண்ணணும். அதில் அது இத்தனை ஆஃபீஸ் நீங்கள் போகணுன்ற மாதிரி பண்ணணும். அந்த செகண்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து போக வேண்டிய அந்த டியூட்டி போகல அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நாளில் போகலன்னா இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி ஏஎஸ்பி. அந்த ஆஃபீஸில் ஒரு ஃப்ராட் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஏஎஸ்பி யாரும் ஒருத்தர் கேட்டால் ஏன் செகண்ட் இன்ஸ்பெக்ஷன் போகல, அவருக்கு ஏன் நீங்கள் அலாட் பண்ணீங்களா, எப்போ அலாட் பண்ணீங்க, ஏன் அவர் போகல அப்படின்ற கொஸ்டினை கூட கேட்கறதுக்கு வி ஆர் ஹேவிங் தி ரைட்ஸ். அதையும் வந்து நம்ம வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து நம்ம வேரியஸ் பீனல் கோடு, இந்தியன் பீனல் கோடு என்ன செக்ஷன், எது கீழே வந்து நம்ம என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியுன்றதை பற்றி ஒரு டீட்டெயிலாக அந்த சர்க்குலரில் போட்டிருந்தோம். நேற்று இந்த இன்வெஸ்டிகேஷனை பற்றி போன வாரம் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இந்த பாயிண்ட் வந்து நம்ம விட்டுட்டோம். அதை விட்டுட்டு அடுத்து நம்ம டிசிப்ளினரி ஆக்ஷனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போன வாரம் நேற்று வருது. எனக்கு இன்னும் மைண்டு அந்த 100 பேருக்கு மேலே வெளியில் நிற்கிறாங்கன்னே இருக்குது. மைண்டுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு ஏதோ ஒரு குற்ற உணர்வோடையே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன். அதில் வந்து போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில் இது முக்கியமாக இந்த ஐட்டங்கள்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த ஐட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு டிஃபென்ஸ் வந்து நம்ம ட்ராட் பண்ணும் பொழுது இந்தந்த மாதிரியான லக்குனாஸ், இந்தந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் மைன்யூட்டாக செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு டிஃபென்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். அதை வச்சுட்டு
நாம் இந்த கேஸை வந்து பெருமாளாக்குதும்பாங்க. அந்த கலை வந்து ட்ரேட் யூனியன் ஹிஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக தெரியணும். சின்ன விஷயத்தை கூட பெருசாக்குற மாதிரி ஒரு மேக்னிஃபை பண்ணக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம ட்ரேட் யூனியனிஸ்ட் நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா இட் இஸ் ஏ மஸ்ட். ட்ரேட் யூனியனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆற்றலை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துட்டோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன விஷயங்களை கூட ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் நம்ம வந்து அந்த கேஸை வந்து வின்னோவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும். அப்படி இல்லைன்னா பின்னால் கேட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஃபோரங்களில் போய் கூட அதை நம்ம வின்னோவர் பண்ண முடியும். அப்பீலில் வின்னோவர் பண்ண முடியும். இதெல்லாம் நிறைய சேனல் இருக்குது நமக்கு. அதாவது எது ஒன்றுமே இப்போ முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், எத்தனை பேர் நீங்கள் மெமரி வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு தடவை ஒரு அதிகாரியால் டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அனுப்பவே கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அனதர் 2 times we are allowed to submit the representation சொன்னேன். எல்லாருக்கும் மனசில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரெப்ரசன்டேஷன் முடிஞ்சு போச்சுன்னா அதோடு இல்லை, அதுக்கப்புறமும் திருப்பி 2 ரெப்ரசன்டேஷன் தரலான்னு சொல்லி இருக்குது. அப்படி தரலான்னு 2 ரெப்ரசன்டேஷன் தரலான்னு இருக்குதுச்சு. அந்த நேரங்களில் ஒரு புது பாயிண்ட்டு இந்த மாதிரியான பாயிண்ட்டுகளை கூட சேர்த்து நம்ம ட்ராவட் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக அதில் வின்னோவர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். நிறைய அனுபவங்கள் இந்த மாதிரி உண்டு. இதில் இந்த மாதிரி நிறைய ஒரு செகண்ட் ரெப்ரசன்டேஷன், தேர்ட் ரெப்ரசன்டேஷன்லாம் கூட நம்ம வின்னோவர் பண்ணியிருக்கோம். அதில் பண்ண முடியாத ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஆல் ஆர் ஹியூமன். ஆஃபீஸர்ஸும் ஒரு ஹியூமன் தான். அவங்களும் டிபெண்ட்ஸ் அப்பான் த மூட்ஸ் அண்ட் எவ்ரி திங் தான். அதை வச்சு தான் அவங்களும் இருக்காங்களே தவிர அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிரத்யோகம் இல்லை. என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு எஸ்எஸ்பி நாங்கள் ஒருத்தரை ஆக்ட் பண்ணோம். இப்போ நிறைய ஆர்டர் தப்பாக போட்டார். போய் சேலஞ்சு பண்ண உடனே அவர் உடனே ஒரே மாதிரி கை தூக்கினார். 60% டீலிங் அசிஸ்டன்ட் எனக்கு கைட் பண்ணிடுறாங்க, 20% ஏஎஸ்பி பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே நான் தப்பு பண்ணால் நீங்கள் யூனியனில் வந்து பண்ணிடுறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிடுறீங்க, தயவு செஞ்சு எனக்கு சண்டை போடாதீங்கன்னாங்க. அதான் உண்மை. இன்றைக்கி இருக்கிற எஸ்எஸ்பி எல்லாருமே தே ஆர் நாட் அவேர் ஆஃப் ஆல் த ரூலிங். எல்லோரும் எல்லா ரூலிங்கை பார்க்குறாங்களாலாம் ஒன்றுமே கிடையாது. ஈவன் நான் வந்து ஒரு சில அப்பீலில் சென்னையில் டிஸ்போஸ் பண்ணதெல்லாம் பார்த்தேன்னா அவங்கள சட்டம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு. ஆனால் ஃபைனலாக நெட்டாக வந்து வரும்பொழுது பனிஷ்மெண்ட்டை செட்டிசைட் பண்ணதுனால அதை ஒன்றும் சேலஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டோம் 2-3 இஷ்யூவில். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு விஷயங்களை வந்து ஒரு விஷய ஞானத்தோடு இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்ங்கிறதுலாம் இன்றைக்கி நிறைய போயிட்டாங்க. இன்றைக்கி நிறைய அதிகாரிகள் இல்லை. அந்த காலத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு விஷய ஞானத்தோட அதிகாரிகள்லாம் இல்லை இன்றைக்கி. அதனால் நாம் ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேஷனில் நான் இன்றைக்கி புதுசாக கூட நிறைய பேர் வந்திருப்பீங்க. நான் முதல் மீட்டிங்கில் சொன்னேன், ஒரு ரெப்ரசன்டேஷன் என்பது இட் ஷுட் பி கிரிஸ்ப். ஒரு அதாவது ரொம்ப எளிமையாக, அதாவது வந்து ரொம்ப கடுமையான வாசகங்கள்லாம் எனக்கு எழுத தெரியும்னு வொக்கபுலரியை யூஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் யூஸ்லெஸ் ஆக்சுவலி. ஒரு ஆஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸில் வெதர் இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் இன் சம்திங் யூ மே ஹாவ் எ பியூட்டிஃபுல் வொக்கபுலரி. உங்களுக்கு நல்ல ஒரு வொக்கபுலரி திறமை நிறைய இருக்கலாம். ஆங்கிலத்தில் கடுமையான சொற்களை வந்து மிக அழகாக கையாளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கலாம். ஆனால் அதை டீல் பண்ணக்கூடிய ஒரு போஸ்டல் அசிஸ்டண்ட்டோ அல்லது ஒரு சர்க்கிள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோ பிஏ சர்க்கிள் ஆஃபீஸோ யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தே ஆர் பொசஸிங் தட் மச் ஆஃப் நாலேஜ். உடனே அவங்க என்ன செய்வாங்க, ஃபர்தர் ஆக்ஷன் ப்ளீஸ், எஃப்எஃப் ப்ளீஸ்ன்னு போட்டு உடனே ஃபைல் அப்படியே புட்டப் பண்ணிவிடுவாங்க. வித்தவுட் ரீடிங், வித்தவுட் அதுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக எதுவும் சொல்லாமல் அந்த ஃபைல் அப்படியே சப்மிட் பண்ணிவிடுவாங்க. அங்கே இருக்கிற மேலே இருக்கிற ஆஃபீஸரெல்லாம் முழுக்க படிக்க போகிறது இல்லாமல் ஏதோ ஒரு மனசில் வந்து ஆர்டர் போட்டு போயிடுவாங்க. அதுக்கு பதிலாக நாம் அனுப்பக்கூடியது, அதாவது வொக்கபுலரியை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸாக யூஸ் பண்ணணும். ஆனால் எல்லா நேரங்கள்லேயும் வொக்கபுலரியை வந்து ஒரு சாதாரண கரஸ்பாண்டன்ஸ் எல்லாத்துலேயும் நம்முடைய ஆங்கில புலமையை காமிக்கணுன்றதே தேவையில்லை. மிக சிம்பிளான இங்கிலீஷ் முதல்ல வந்து ஒரு நம்ம சொல்லக்கூடியதில் வந்து என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கணும், என்ன நடக்க வேண்டும், இதை எப்படி சரி பண்ண வேண்டும் அப்படின்றது ஒரு ஸ்டெப் 1, 2, 3, 4 நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டாலே நம்முடைய ரெப்ரசன்டேஷன் போகிறோம். ஒரு 40 பக்கத்துக்கு ஒரு அப்பீல் பண்ணால் தான் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. 40 பக்கம் அப்பீல்லாம் தேவையில்லை. அது இருக்கிற பாயிண்ட்டு பட் ஆர் ஆல் தி பாயிண்ட்ஸ் எமிஷன் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு. ஒரு சமீபத்தில் உங்கள் எல்லாருக்கும் சேலம் ஈஸ்ட் டிவிஷன், நம்ம சேலம் ஈஸ்ட்டில் சேலத்தினுடைய ஆர்எம்எஸில் கேஆர் கணேசனுக்கு வந்து முதல்ல அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரீஇன்ஸ்டேட் பண்ணாங்க. ரூல் 14 என்கொயரி நடந்ததுக்கு அப்புறமா
அவருடைய வந்து டிஸ்மிஸில் வந்து திருப்பி அதுக்காக வந்து அர்ஜுனன் டோன்ட் ப்ரெசன்ட் ப்ளீஸ், திருநெல்வேலி அர்ஜுனன் டோன்ட் ப்ரெசன்ட், அர்ஜுனன் டோன்ட் ப்ரெசன்ட் ப்ளீஸ், ப்ளீஸ் அர்ஜுனன் டோன்ட் ப்ரெசன்ட், ப்ளீஸ் டோன்ட் ப்ரெசன்ட். அப்போ அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா, எல்லா சர்க்கிள் யூனியன் எல்லாமே சேர்ந்து ஜேஆர் நான் எல்லாம் என்னையும் கூப்பிட்டாங்க, ஹெல்ப்புக்காக கூப்பிட்டாங்க. நான் தோழர் ஜேஆர் வீரமணி மற்ற எல்லா சர்க்கிள் செக்ரட்டரி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் சிபிஎம்ஜிட்ட வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டு ஆறதுக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வி ரெக்வஸ்டட் லைக் எனி திங். அப்போ சிபிஎம்ஜி என்ன சொன்னார்னா, நான் வந்து இது வந்து நான் டிசிப்ளினரி கேஸில் நான் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு நான் முடிவெடுக்க முடியாது, நான் இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 5 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படின்னார். சரி பார்க்கலாம், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உடனே தோழர் ரகுபதி எல்லாருமா என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேஸ் நமக்கு வராது தோழர், இவ்வளோ தான் நம்ம முடிச்சுக்கலாம் தோழர் அப்படின்னாங்க. அப்போ உடனே நான் வந்து ஒரு லெட்டரை நான் தான் ட்ராட் பண்ணேன், அதாவது சர்க்கிள் யூனியன் எல்லா சர்க்கிள் செக்ரட்டரி கையெழுத்து போகிற லெட்டரை ட்ராட் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு அந்த கன்சர்ன் ஏடிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வீரமணி தோழர் ரகுபதி அந்த ஆர்பி சுரேஷ் ஜெயார்லாம் போனோம். போய் அவர்கிட்ட இந்த லெட்டரை பார்த்தோன்னே அவர் கேட்டார், சரிங்க இவ்வளோ சொல்கிறீங்களே, இதில் ஒரு பாயிண்டாவது உங்களுடைய பெட்டிஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்புறம் அதாவது 10 பாயிண்ட் கொடுத்துருந்தேன், அதாவது எப்படிலாம் வயலேஷன் ஆஃப் ரூல்ஸு, எப்படி இது அன்ஜஸ்டிஃபைடு, எப்படி இது வந்து பண்ணியிருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து அதில் ஒரு 10 பாயிண்ட் எல்லா சர்க்கிள் செக்ரட்டரி கொடுத்தேன். உடனே அவர் சொன்னார், இதில் ஏதாவது ஒரு பாயிண்டாவது உங்களுடைய பெட்டிஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே சொன்ன பெட்டிஷனில் இல்லை. நானும் படித்தேன், அந்த பெட்டிஷன் எனக்கு அவங்க யாரோ பார்ட்டியில் தயார் பண்ணது, அந்த லெட்டரை படித்தேன், படித்ததில் இல்லை. உடனே சொன்னேன் இல்லை அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அப்போ ஒன்று செய்யுங்க, அவரை சப்ளிமெண்ட்டு இதே பாயிண்ட்டை கொடுத்து சப்ளிமெண்ட் கொடுத்தாருன்னா ஐ வில் புட் அப் த கேஸ், தேர் ஆஃப்டர் லெட் த சிபிஎம்ஜி டிசைட்னார். உடனே அன்றைக்கி சாப்பிட கூட இல்லாமல் நேராக ஆர்பி சுரேஷோட வீட்டுக்கு போய் கம்ப்யூட்டரில் எனக்கு அடிக்கவே முடியாது, உட்காந்து ஒரு 4 பக்கத்துக்கு அவருக்கு பெட்டிஷன் அடித்து ஹைதராபாத்தில் இருந்தவரை ஹைதராபாத்துக்கு இங்கேருந்து அனுப்பிச்சி ஹைதராபாத்தில் அவர் கையெழுத்து போட்டு ஃபேக்ஸில் அனுப்பிச்சி திருப்பி 4 மணிக்கு அதை வாங்கி அதை கொண்டு போய் திருப்பி சிபிஎம்ஜிட்ட கொடுத்து, நானும் வீரமணி ஜெயார் தான் 3 பேர் தான் இருக்கோம், வேறு யாரும் எல்லாம் போயிட்டாங்க. அதை கொடுத்து முடித்ததுக்கப்புறமா அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே வரல. ஆனால் அந்த கேஸ் வந்து செட்டில் ஆச்சு. அவருக்கு போட்ட பனிஷ்மெண்ட் எல்லாம் செட்டில் ஆச்சு. அதில் எல்லாம் ஃபுல் பென்ஷன் ஃபுல் பெனிஃபிட்டோடு அவர் பெனிஃபிட் வாங்கினார் அதில். ஆனால் அதுக்கு வந்து ஒற்றுணையாக இருந்த ஜேஆர், ஒற்றுணையாக இருந்த வீரமணி, கேவிஎஸ்ன்னு அந்த வார்த்தையை அவங்க சொல்லலை, அது சொல்ல மாட்டாங்க, அது அவங்களுடைய பழக்கம், அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அது ஒரு விஷயம் விட்டுடுங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பம்பாட்டிக்காக தான் நம்முடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு நினைவை நீங்கள் மறந்துடுங்க. இட் ஷுட் பி வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளான முறையில் ப்ரெசன்டேஷன் ஷுட் பி வெரி நீட் அண்ட் க்ளீன். ரொம்ப நீட்டாக இருக்கணும் ப்ரெசன்டேஷனுங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அடுத்த பாயிண்ட் இந்த மாதிரி போனோன்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக பல கேஸில் வந்து வின் ஓவர் பண்ண முடியும். என்னோடய அனுபவத்தையே கூட உங்கள்கிட்ட நான் சொன்னேன். இந்த ஸ்பீட் போஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் சென்டர் எஸ்பிசிசி வர நேரத்தில் ஸ்பீட் போஸ்ட் ஹப்புன்னு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆர்எம்எஸோட இன்சார்ஜில் வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நேரத்தில் ராதிகா துரைசாமி வாஸ் த டிஜி அட் த டைம். ராதிகா துரைசாமிகிட்ட பேசும்பொழுது ஷி ஹாஸ் நாட் கன்வின்ஸ்ட். எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கன்வின்ஸ் ஆகலை. ரொம்ப ஒரு முரட்டுத்தனமாக அவங்க ஒரு ரூடாக இல்லை முடியாது அப்படின்னாங்க. உடனே டக்குன்னு சொன்னேன், மேடம் ஐ குட் நாட் கன்வின்ஸ் யூ, பட் ஐ எம் கான்ஃபிடென்ட் டுமாரோ ஐ வில் கன்வின்ஸ் யூ. ஓகே வி வில் மீட் டுமாரோ அப்படின்னு எழுந்து பார்த்தோன்னா உட்காருனாங்க. நோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ திஸ் மேட்டர் டுமாரோ, திஸ் டேட் மேட்டர் டுடே, ஐ வில் டிஸ்கஸ் டுமாரோ அப்படின்னு. அதே போல் மறுநாள் போனவுடனே திருப்பி என்ன மேடம் சிலை ஓப்பன் த மேட்டர் அப்படின்னா ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஷீ இஸ் கன்வின்ஸ்டு. நம்ம போனதுக்கப்புறமா திருப்பி நம்ம லெட்டரை படித்தோம். லெட்டரை ஃபஸ்ட்டு கொடுத்தவங்க லெட்டரை படிக்காமே அவங்களுடைய ஏற்கனவே என்ன மூடு இருக்கோ அதை பேச ஆரம்பித்தாங்க, நம்மளை பேச விடலை. ஆனால் அடுத்த நாள் போகும்பொழுது பார்த்தா ஷி வாஸ் டோட்டலி கன்வின்ஸ்டு. சொன்னதுக்கப்புறம் எஸ் யூ ஆர் கரெக்ட், என்ன பாயிண்ட் கொடுத்தீங்களோ யூ ஆர் கரெக்ட் அப்படின்னா. அதனால் எல்லாமே ஹியூமன் பீயிங் தான். ஆஃபீஸர்ஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன். அவங்களும் வந்து நமக்கு வந்து ஒரு எதிராக தான் இருக்கணும்னு தான் எல்லாமே நினைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஆல் ஆஃபீஸர்ஸ் ஆர் நாட் பேட். எல்லாருமே பேடு நம்ம சொல்ல முடியாது. நல்ல ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க.
நாம் கூட சில அதிகாரிகள் மேலே ஒரு ஆர்டிஐ போடணும், இல்லை அந்த அதிகாரிக்கு மேலே லெட்டர் எழுதணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அந்த அதிகாரியோட பேக்ரவுண்டு, அந்த அதிகாரியோட மற்றதையும் பார்த்து தான் செய்யணுமே தவிர எல்லா அதிகாரியும் நீங்கள் கண்ணாப்பண்ணான்னு விரோதம் பண்ணுங்கன்றது வந்து இட் இஸ் நாட் த கரெக்ட் மெத்தட். இட் இஸ் நாட் த கரெக்ட் மெத்தட். அவங்கள வந்து ஃபுல்லாக ஆண்டகனைஸ் பண்ணிக்கணுன்றது நம்முடைய நோக்கம் இல்லை. பட் அட் த சேம் டைம் when they are doing something wrong to our comrades, we should not shut our eyes. ஒரு உண்மையான தொழிற்சங்கவாதி என்ன? உண்மையான தொழிற்சங்கவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய எந்த ஒரு நம்முடைய தோழனோ நம்முடைய சக தொழிலாளியோ கஷ்டப்படுவதை பார்க்கின்ற பொழுது அது தான் பட்ட கஷ்டமாக எவன் உணர்கிறானோ அவன்தான் உண்மையான ஒரு தொழிற்சங்கவாதி. அந்த ஃபீலிங் யாருக்கு வருதோ அவன் தான் உண்மையான தொழிற்சங்கவாதி. ஐயோ அவர் கஷ்டப்படுறாருன்னா ஐயோ நான் கஷ்டப்பட்ட மாதிரி நினச்சாதான் நான் தொழிற்சங்கவாதி. சும்மா வெறும் மார்க்சிசம் மற்றபடி கம்யூனிசம்லாம் பேசலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு உள்ளபடியே உண்மையான கம்யூனிஸ்ட் யாருன்னா, ஒரு கால் இல்லாத ஒரு கம்யூனிஸ்ட்னு கூட சொல்ல முடியும். யாராக இருக்க முடியும்னா, மற்றவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டங்களாக நினைத்து அதற்கான பரிகாரத்தை நோக்கி யார் தேடுகிறானோ அவன்தான் உண்மையான ஒரு தொழிற்சங்கவாதியாக இருக்க முடியும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய எஸ்ஆருடைய முக்கியமான ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் எவ்வளோ முக்கியம்னு தெரியும். இன்றைக்கி அந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸில் FR22ன்னு முதல்ல இருந்தது. இந்த FR22 இருக்கிற நேரத்தில் நம்முடைய ஒரு எல்ஐஜி ஒரு ஊழியர் வந்து HHG1 போஸ்ட்டில் வேலை பார்த்தாருன்னா கூட அவருக்கு வந்து HHG2 சம்பளம் கிடைக்கும். ஒரு HHG1 போஸ்ட்டில் ஒரு PA போய் வேலை பார்த்தா கூட அவருக்கு அடுத்த ஸ்டேஜாக இருக்கக்கூடிய எல்ஐஜியோட அஃபிஷியேட்டிங் பே கிடைக்கும். இஃப் அரேஞ்ச்மெண்ட் எக்ஸீட் 14 days ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. ஏன்னா 14 days மேலே ஆச்சுனாலே அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. ஓகே. அப்புறம் 89 வந்து அந்த FR22 மாற்றிட்டு FR22A1 A122ன்னு வந்ததுக்கப்புறமா அப்போ என்ன கிளாஸ் கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது நிறையா பேருக்கு எலிஜிபிலிட்டி இருந்து சில பேர் மட்டும்தான் அந்த ப்ரொமோஷனில் போனவங்களை தவிர பாக்கி எலிஜிபிலிட்டி உள்ளவங்க அடுத்த போஸ்ட்டில் அபிஷேட் பண்ணாங்கன்னா எலிஜிபிலிட்டி உள்ளவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலான்றது FR22 89ல் அமெண்ட் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி தான் 1991 அடாக் அப்பாயின்மெண்ட்டோட ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ணாங்க. இதுதான் வந்து இருக்கக்கூடிய ரூலிங் பொசிஷன். ஆனால் சப்சிக்வெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருக்கிறவங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தாங்க, எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க எலிஜிபிலிட்டி உள்ளவங்களுக்கு கொடுக்கணுன்றது ஒரு பக்கம். ஆனால் எலிஜிபிலிட்டி உள்ளவன் இல்லாமல் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க ஹையர் போஸ்ட்டில் அபிஷியேட் பண்ணால் அவங்களுக்கு அபிஷியேட்டிங் பே தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அடுத்து ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. அபிஷியேட்டிங் பே கேன் பி கிராண்டட் ரெஸ்ட்ரிக்டட் வித் FR35ன்னு கொடுத்தாங்க. FR35 இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க. அது இல்லைன்னா அந்த ஆர்டர் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஆர்டர் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? FR22 அதாவது தகுதி உள்ளவன் மட்டும்தான் அபிஷியேட்டிங் பண்ண முடியும் அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் படி தகுதி உள்ளவன் மட்டும்தான் அபிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ எதுக்காக அந்த FR35 கீழே வந்து உங்களுடைய பே ரெகுலேட் பண்ணுங்கன்னு போடுறாங்க? அப்போ FR35 கீழே பே ரெகுலேட் பண்ணுங்கன்னு போடுறதா இருந்தாலே அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குன்னு தானே அர்த்தம். பட் இன்னி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லையே. யாராவது ஒரு PA ஒரு LIG போஸ்ட்டில் அபிஷியேட் பண்ணால் அவங்களுக்கு அபிஷியேட்டிங் பே வரதில்லை, HHG இதில் வரதே இல்லை. ரொம்ப வேதனையாக இருக்குது அதில். நான் கூட நேற்று மாநில செயலாளர்கிட்ட பேசிவிட்டு இந்த FR22 FR22A1 வந்தது, அப்புறம் FR35 இது எல்லாத்தையும் விளக்கி இந்த RJCM மீட்டிங்கில் இது ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். நேற்று தான் எனக்கு ஒரு மைண்டில் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. எல்லாத்தையும் ஒரு ரூல் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நம்ம ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகலாம். இதை வெறுமனே நீங்கள் கொடுங்க ரூல் 50 வால்யூம் 4 படி கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டேன்றான். ஏன் ரூல் 50 வால்யூம் 4 இந்த FR35 கீழே கொண்டு வான்ட்டு கொடுத்தாரு ஆட்டோமேட்டிக்காக வி ஆர் கோயிங் டு கெட் த பெனிஃபிட்ஸ் அதில் எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா LIG HHG2 HHG1 போஸ்ட் எல்லாம் நிறைய ஆயிடுது. இப்போ 40% கிட்டத்தட்ட சூப்பர்வைசரி போஸ்ட் வந்துடுது. இன்னும் NFG வந்துடுது. அடுத்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் இப்போ 6வது ஊதிய குழுக்கோசம் தான் இந்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் வாங்கியிருக்கோம்.
அடுத்து 7வது ஊதிய குழுக்கோசம் நம்ம அடுத்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் நம்ம வி ஆர் கோயிங் டு டிமாண்ட். அப்படி ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் திஸ் 4 ப்ரொமோஷன் மேபி கன்வெர்டட் டு 5 ப்ரொமோஷன்ஸ் ஆல்சோ. ஒரு ஐபிஎல்லாம் இருந்தவங்க ஒரு டிபிஎஸ்ஸாக இன்றைக்கி ஆகக்கூடிய நிலைமை வந்திருக்கு அப்படின்னாலே கேடர் ரீஸ்ட்ரக்சரிங்கில் வந்தது தான். இன்றைக்கி இந்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங்குடைய பெனிஃபிட்டை வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஃபுல்லி பெனிஃபிட்டட் பை அவர் யங் காம்ரேட்ஸ் வித்தின் 10 இயர்ஸ். இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே பாருங்கள். இதே கேடர் ரீஸ்ட்ரக்சரிங்கை கிட்டத்தட்ட ரைட் ஃப்ரம் தேர்ட் பே கமிஷன்லேருந்து இருக்குது. யாரும் டிமாண்ட் பண்ணல. தேர்ட் பே கமிஷன், 4th பே கமிஷன், 5th பே கமிஷன் யாரும் டிமாண்ட் பண்ணல. 6th பே கமிஷன் வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் த சிஹெச்கியூ, P3 சிஹெச்கியூ நம்ம தான் டிமாண்ட் பண்ணோம். கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் வேணும்னு கேட்டோம். அது வந்து ஆப்ரேஷனல் ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தால் முடியும். நாங்கள் ஆப்ரேஷனல் ஜஸ்டிஃபிகேஷன் வி ஆர் ஹேவிங். அப்புறம் சிங்கிள் ஹேண்டட் சப்பிஎம்ஸ் ஆர் சூப்பர்வைசிங் தி இடி பேக்கர் அண்ட் அதர் போஸ்ட்மேன் எவ்ரிபடி, ஸோ தே ஷுட் பி எலிவேட்டட் அப்படின்னு ஒரு புதிய ஒரு லாஜிக்கை கொண்டு போய் கொடுத்தோம். சிங்கிள் ஹேண்டட் சப்பிஎம் எல்லாம் பி என்ற லாஜிக் ஆஃப் இட் இஸ் கரெக்ட். அதனால் அவங்கெல்லாம் சூப்பர்வைசர்னு கொண்டு வந்தோம். இன்றைக்கி வாங்கினோம் ஆப்ரேட்டிவ்க்கு. இன்னும் போஸ்ட்மேனுக்கு வாங்க முடியல, ஆர்எம்எஸ் வாங்க முடியல, மற்ற யாரும் வாங்க முடியல. இந்த ப்ரொப்போசலை மூட் அவுட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக இந்த ஒரு அஃபிஷியேட்டிங் பே வாங்க முடியுன்ற நம்பிக்கை கூட எனக்கு இருக்குதுல்ல. ஈவன் வி கேன் மேக் ஏ ரெப்ரசன்டேஷன். நிறைய பேர் சேர்ந்து கூட இதை ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து கூட ஒரு பெரிய லெவலில் வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்குதுல்ல. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ்லாம் போடும்பொழுது கடைசியாக வந்து லாஸ்ட் வந்து இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு ஒரு லைனை முடிப்பாங்க. ஒரு கிளாஸ் ஒன்று போடுவாங்க. இந்த ரூல்ஸ்லாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருமே கண்டிப்பாக தெரியும். அந்த இன்டர்பிரட்டேஷனில் கடைசியாக சொல்லுவாங்க, எனி கிளாரிஃபிகேஷன் ஆர் எனி மாடிஃபிகேஷன் ஆன் த ரூல் இஸ் லைஸ் வித் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்டல் அப்படின்னு போடுவாங்க. எந்த ஆர்டர் பாருங்கள் எல்லாத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த எம்ஏசிபி ஆர்டரில் மட்டும் கடைசியாக முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, the any clarification can be obtained from the DOPTன்னு முடிச்சிருக்காங்க. யாரும் இது பார்த்துருக்க மாட்டீங்க, நிச்சயமாக உங்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்கா இந்த மேட்டர். இதில் அதனால தான் டிஓபிடியில் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனலில் இது போன்ற ஒரு டிஓபிடியோட லிங்க் பண்ணி அந்த ஆர்டரை போட்டதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி அந்த ப்ரொமோட்டிஸோட கேஸ் நம்மளால் செட்டில் பண்ண முடியாமல் ட்ராகன் ஆகிட்டே இருக்குது. இல்லைனா ப்ரொமோட்டிஸ் வந்து இது வந்து ஒரு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி, கோர்ட் ஆர்டர் இருக்குது, இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணிட்டு போயிடலாம். கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி டிஓபிடியை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி எந்த கிளாரிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தா கூட, எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா கூட அந்த கிளாரிஃபிகேஷன் இட் டிட் நாட் ஹோல்டு குட் ஆக்சுவலி, பிகாஸ் தே cannot give எனி கிளாரிஃபிகேஷன் against the opinion or against the main order of the DOPT. எதுக்காக சொல்ல வரேன்னா, நாம் இந்த மாதிரி உள்ள ஒரு ஆர்டர்களை நாம் உள் வாங்கிட்டு நாம் போடக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷனில் நான் ஸ்டாஃப் ரூலிங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னு இன்றைக்கி போட்டிருந்தேன். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுனால அதனால் முக்கியமாக சொல்கிறேன். நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணும்பொழுது எளிமையான முறையில் நாம் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நம்மளால் வந்து நிறைய கேஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். அப்படி ஒரு கேஸை ரெப்ரசன்ட் பண்ணும்பொழுது இந்த சின்ன சின்ன ரூலிங்கெல்லாம் நம்ம அங்கங்கே சைட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு இட் வில் கிவ் யூ த பாப்புலாரிட்டி. அது வந்து அதாவது உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் வந்து இந்த சின்ன சின்ன ரூலெல்லாம் அங்கங்கே நீங்கள் சைட் பண்ணும்பொழுது அந்த ரெப்ரசன்டேஷனோட வேல்யூ என்பது அது வேல்யூ ஆடட் ஆகிடும். அதில் வேல்யூ ஆடட் ஆகி யூ வில் கெட் எ பாசிட்டிவ் ரிசல்ட்டு. அதனால் ரெப்ரசன்டேஷனுங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமாக நம்ம எல்லாருமே அதில் வந்து மேஜராக நம்ம நினைக்கணும். அதே போல் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டே டிஸ்கஸ் பண்ணேன். அதாவது எந்த ஒரு பெட்டிஷனோ அல்லது எந்த ஒரு ரெப்ரசன்டேஷன்னா கூட தட் ஷுட் பி டிஸ்போஸ்டு வித்தின் 1 month மேக்ஸிமம். அதனால தான் ரூல் 3(1) கான்டாக்ட் ரூல்ஸில் 3ல் ரூல் 3 கீழே ஒரு ப்ரொவிஷனை கொடுத்தாங்க. யாராவது வந்து சேனல் ஆஃப் கம்யூனிகேஷனை மீறி டைரெக்டாக நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா தே கேன் டேக் டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துருக்க காரணமே எனி ரெப்ரசன்டேஷன் ஷுட் பி டிஸ்போஸ்டு வித்தின் 1 month. இஃப் இட் குட் நாட் பி டிஸ்போஸ்டு, அதுக்குள்ளே டிஸ்போஸ் பண்ண முடியலைன்னா அவங்க வந்து ஒரு இன்ட்ரீம் ரிப்ளை, இந்த காரணத்தினால அந்த ரிப்ளை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியாவது ஒரு வந்து நமக்கு ஒரு ரிப்ளை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அதில் அந்த மாதிரி கொடுக்காதனால ஒரு ஒரு இன்ட்ரீம் ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்னு நம்ம சொல்கிறதால நமக்கு வேல்யூ இருக்கும்.
we can use RTI. RTI வந்து இட் இஸ் ஏ பூன் ஃபார் அஸ். எங்கே டிலே என்னன்றதெல்லாம் போட்டோம். நம்முடைய மெட்டீரியலில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. மெட்டீரியல் நம்பர் 1 ஸ்டாஃப் ரூலிங் மெட்டீரியல் நம்பரில் நீங்கள் இன் டெப்த் படிச்சிருப்பீங்க. வெரி குட், தேங்க்யூ வெரி மச். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா?